நம்ம அவ்வாபி என்று சொல்லக்கூடிய வார்த்தை அரபு மொழியில் வந்து நிறைய எங்களோட மக்களுக்கு தெரியும். இதில் என்ன சலாத்துல் அவ்வாபின், கொஞ்சம் குறிப்பிட்ட மக்கள் இப்போ எந்த அளவில் இருக்க மட்டும் தெரியாது. சலாத்துல் அவ்வாபின் தொழுகைன்ற ஒரு தொழுகை என்ன செய்வாங்க, முந்தைய ஆரம்ப காலங்களில் தொழுவாங்க மக்கள். அது எப்போ தொழுவாங்கன்னு சொன்னால் மகரிபுக்கு இஷா கடையில் தொழுவாங்க. அவ்வாபின் தொழுகைன்னு சொல்லி ஒரு தொழுகையை மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் 8 ரக்காத்துக்கள் அல்லது 10 ரக்காத்துக்கள் தொழக்கூடிய மக்கள் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க, அல்லது 4 ரக்காத்துக்கள். அதாவது அதுக்கு அவ்வாபின் தொழுகை அப்படி என்று சொல்லி தொழுவாங்க. இதுக்கு சில முன்மாதிரிகளும் இருக்குது, அதாவது சில அசர்கள் இருக்குது, சில ஹதீதுகள் என்ன செய்து இருக்குது, எல்லாமே பலகீனமானவைகள், ஆதாரமற்றவைகள். அவ்வாபீன்களுடைய தொழுகை எதை வச்சு அந்த அவ்வாபீன்களுடைய தொழுகைன்னு அவங்க தொழுதாங்கண்டா, நாங்களும் அவ்வாபீன்கள் ஒருவராக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன செஞ்சாங்க, அவங்க தொழுதாங்க. இது அவ்வாபின் தொழுகைன்னு சொல்லி ஒரு காலத்தில் மிகவுமே பிரபல்யமாக இருந்தது. இன்னும் தொழக்கூடிய நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஆனால் இது ஆதாரம் இல்லாத பலகீனமான செய்தி. மகரிபுக்கும் இஷாவுக்கும் ஒருத்தர் தொழலாமான்னு கேட்டால் தொழுகிறது பிழை இல்லை. அவர் நஃபிலாக 2 ரக்காத்தோ 4 ரக்காத்தோ எவ்வளோ தொழலாம். ஆனால் அந்த நம்பிக்கை வந்து இந்த ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ்கள் அடிப்படையில் தான் என்ன செஞ்சது வந்தது. ஆனால் இப்படி சில செய்திகள் அசர்கள் என்ன செய்து இருக்குது. இன்னொரு தொழுகை என்னன்னு சொன்னால் அது பிரபல்யம் இல்லை, ஆனால் ஓரளவுக்கு ஹதீஸுகளை படிக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். சஹி முஸ்லீமில், இப்னு ஹுசைமால, இது போன்ற சில கிரந்தங்களில் வரக்கூடிய ஒரு செய்தி, சஹி முஸ்லீமில் கூட வருது. ஆனால் சஹி முஸ்லீம்லையும் வரக்கூடிய அந்த ஹதீஸை பல ஹதீஸ்களை அறிஞர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, பலகீனமானது, தஈஃபானதுன்றாங்க. இந்த சப்ஜெக்ட், இந்த அவ்வாபின் தொழுகை சம்பந்தமாக வரக்கூடிய சப்ஜெக்ட். அது என்ன தொழுகை அப்படி என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபா பள்ளிக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா எல்லாரும் வந்து அதாவது துஹாவுடைய நேரத்தில் துஹா தொழுதுட்டிக்கிறாங்க. அந்த அதாவது துஹா தொழுகையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாஹித்து சொல்கிறாங்க, பாராட்டி சொல்கிறாங்க. என்ன பாராட்டு அப்படி என்று சொன்னால், சலாத்துல் அவ்வாபீன் ஹீன தர்மதுல் ஃபிசால் அப்படின்றாங்க. அதாவது சூடு, பாலைவன சூடு கொதித்து ஒட்டகத்துடைய குட்டிகள் எழும்பக்கூடிய நேரம் இருக்குது அந்த இடத்த விட்டு, அந்த அளவுக்கான சுடுநிலை இருக்கிற டைமில் தொழுகிற தொழுக அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தில்க சலாத்துல் அவ்வாபீன், அதுதான் அவ்வாபீன்களுடைய தொழுகை என்று துஹா தொழுகை ரசூலாங்க என்ன செஞ்சாங்க, பாராட்டினாங்க என்று வருது. இந்த செய்தி வந்து பலகீனமான செய்தி தான். முஸ்லீம்லையும் வருகிறது, முஸ்லீமில் 2 ஹதீஸ் வருது. அதுக்கு பின்னால் என்ன மற்ற கிரந்தங்களை இந்த அவ்வாபின் தொழுகை சம்பந்தமாக ஹதீஸ்கள் வருது. அதே போல் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஒன்று வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வசியத்து செய்தார்கள், இந்த அவ்வாபின் தொழுகையை, அதாவது துஹாவுடைய தொழுகை என்ன விடக்கூடாது என்று. அவ்வாபின் தொழுகை என்ற வார்த்தையோடு என்ன, தில்க சலாத்துல் அவ்வாப், அவ்வாப் ஒருமை, சரியா, அவ்வாபுடைய தொழுகை அப்படி என்று சொல்லி வருகிறது. அப்போ இந்த சொற்கள் எல்லாம் அவ்வாபின் என்ற ஒன்றை மக்கள் தேடிக்கிறாங்கன்றதுக்கு ஒரு செய்தி. அவ்வாபீன்கள் என்ற அந்த ஒரு அடையாளத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ஈமானிய முயற்சியும் என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கின்றதற்கான ஆறாம். இந்த செய்திகள்லாம் பலகீனமான லைஃபான செய்திகள் தான். ஆனால் இல்லைண்டா சஹாபாக்கு இந்த இது பலகீனம் என்றதுக்கான இன்னொரு செய்தி என்னென்றா, சஹாபாக்களுக்கு மத்தியில் துஹா தொழுகை சம்பந்தமாக பெரிய கருத்து முரண்பாடுச்சு. துஹா தொழுகை இருக்கா இல்லையா, எத்தனை ரக்காத்து, எப்போ தொழணும், சிலர் பிதாத்துன்னு கூட என்ன செஞ்சாங்க. ஆயிஷாலாங்க நான் ஆரம்பத்தில் எல்லாம் நான் ரசூலா தொழுதத்தை கண்டதே என்ன இல்லை என்று சொன்ன செய்திகள்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். பின்னர் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களே சலாத்து துஹா தொழுதாங்கன்றீங்க. சலாத்து துஹான்னு ஒன்று இருக்குது, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அந்த கருத்து முரண்பாடு வருவதற்கே காரணம் ரசூலாங்க இந்த மாதிரியான அளவுக்கு பாராட்டி இருந்த ஒரு வளர்த்த கருத்து முரண்பாடு என்ன செஞ்சிருக்காது, வந்திருக்காது. எனவே துஹா தொழுகை தான் சலாத்துல் அவ்வாபீன்களுடைய தொழுகையா, மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில உள்ள தொழுகை தான் அவ்வாபீன்களுடைய தொழுகையா, அல்லது இது ரெண்டுமே என்ன இல்லையா என்ற ஒரு கருத்து முரண்பாடு ஒன்று இருக்குது. பலகீனமான செய்திகள் தான் இவைகள். அப்படி ஒன்று இல்லை என்றுதான் சரியானது. சலாத்து துஹா என்று சொல்றது நாம் அந்த நேரத்தில் தொழ வேண்டிய தொழுகை. அதாவது சூரியன் உதயமாகி ஒரு குறிப்பிட்ட அளவு உயரத்தில் இருந்து, சூரிய உதயம் முடிஞ்சவர் ஒரு குறிப்பிட்ட அளவு உயரத்தில் இருந்து துஹருக்கு முன்னுக்கு ஒரு நம்ம கணக்கில் சொல்றதாக இருந்தால் துஹருக்கு முன்னுக்கு ஒரு என்ன ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னால் என்ன செஞ்சிடணும், நிறுத்த வேண்டிய தொழுகை தான் என்ன இந்த துஹாவுடைய தொழுகை. அதுக்கு பாராட்டி வரக்கூடிய இந்த சலாத்துல் அவ்வாபீன் என்று சொல்லி வரக்கூடிய செய்தி தான் என்ன பலகீனமான தாயிஃபான. சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தியிலையும் வந்து என்ன பலகீனங்கள் என்ன செய்து இருக்குது ஹதீஸ்களை அறிஞர்களுடைய நிலைப்பாட்டில். அப்போ இது வந்து அவ்வாபீன்கள் என்ற சொற்கள் எங்கள் சமுதாயத்தில் ஆல்ரெடி என்ன அறிமுகமான பழக்கத்தில் உள்ள ஒரு சொற்கள் என்று அர்த்தம். அவ்வாப் அப்படி என்று சொன்னால் என்ன என்று சொல்லி நீங்கள் குர்ஆன் ஹதீஸில் அதனுடைய முழு அர்த்தத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் குர்ஆன் ஹதீஸில் வந்து அவ்வாப் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படக்கூடிய இடங்களை பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா இஸ்ரா 24-25 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வக்ஃபித் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய கருணை என்ற இறக்கையை தாழ்த்தி கொடுங்கள்.
கருணை என்ற இறக்கையை தாழ்த்தி கொடுங்கள். வகுர் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. யா அல்லாஹ், சிறிய வயதில் எங்களை அவர்கள் எப்படி வளர்த்தார்களோ அதுபோல அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக, அதுபோல அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக. அல்லாஹ் தஆலா இதை சொல்லிட்டு சொல்கிறான். இது வரைக்கும் நம்ம அடிக்கடி பயான் உரைகளை கேட்டிருப்போம். இதை சொல்லிட்டு எங்களுடைய எல்லா மனதில் இருக்கக்கூடிய ஆதங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறான்ல. அது என்னன்னா, ரப்புக்கும் அலமு பிமா ஃபி நுஃபூசிக்கும். பெற்றோர்களுக்கு கருணை என்ற இறக்கையை தாழ்த்துவீராக. ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்ற அந்த பெற்றோர்களுக்காக துவா செய்வீராக. சொல்லிட்டு ரப்புக்கும் அலமு பிமா ஃபி நுஃபூசிக்கும், உங்களோட உள்ளங்களில் என்ன இருக்கின்றன என்பதை அல்லாஹ் மிகவும் அறிந்தவன். உங்களோட உள்ளங்களில் என்ன இருக்கின்ற, பெற்றோர்களோட விஷயத்தை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உங்களோட உள்ளங்களில் என்ன இருக்கின்றன என்பதை அல்லாஹு தஆலா அறிந்தவன். இன் தகூனு சாலிஹீன ஃபஇன்னஹு கான லில் அவ்வாபீன கஃபூரா. நீங்கள் சாலிஹான மக்களாக இருந்தால் அவ்வாபீன்களுக்கு அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படி என்று சொன்னா, ஆப என்று அரபுல சொன்னால் ஒருவர் மீண்டு வந்தார் என்று அர்த்தம், திரும்பி வந்தார் என்று அர்த்தம். தாப என்று சொன்னா தௌபாண்டா என்ன, திரும்பி வந்தான்னு அர்த்தம். அப்ப ஆப என்று சொன்னாலும் சரி, தாப என்று சொன்னாலும் சரி, அரபுல அனாப முனீபன்னு சொல்லுவோம், முனீபு இந்த முனீபு என்று சொன்னாலும் சரி, திரும்பி வருபவர் என்று அர்த்தம். இஸ்தகவர ஒருத்தர் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்திலிருந்து நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்ற அந்த வார்த்தை தௌபாவை குறிக்காது. ஏன்னா அவர் பாவ மன்னிப்பு தேடிட்டார். ஆனா அதை விட்டு விட்டு திரும்பி வருதலை எது குறிக்கும்டா தௌபாண்ட வார்த்தை. தௌபாண்ட வார்த்தை எதை குறிக்கும்டா அந்த பாவத்தை விடுதலையும், அந்த பாவத்தின் பக்கம் திருப்பி மீளாமல் இருப்பதையும், அந்த பாவத்திலிருந்து மீண்டு இறைவனின் பக்கம் இபாதத்தின் பக்கம் மூவாகிறோம் பாருங்க. பாவத்தை விடுறது மட்டுமல்ல, பாவத்தை விட்டு இறைவன் பக்கம் நெருங்குறோம், இந்த வேலை செய்யறோம் பாருங்க. அதுதான் தூபு இலல்லாஹி ஜமியான், நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு வருவதைத்தான் தௌபா என்ன செய்யும் குறிக்கும். அப்ப எனவே தௌபா என்றது இஸ்திக்ஃபாரோடு சேர்த்து இன்னும் மேலதிகமானது. இஸ்திக்ஃபாரோடு சேர்த்து இன்னும் மேலதிகமானது, அது திரும்பி வருதல், இறைவன் பக்கம் திரும்புதலையும் சேர்த்து அது என்ன செய்யும், அது குறிக்கும். அதே மாதிரி ஒன்றுதான் இந்த நம்ம குர்ஆன்ல வரக்கூடிய முனீப் என்ற வார்த்தை. அதே போன்றுதான் நம்ம இன்ன இலைனா இயாபஹும், குர்ஆன்ல வருதா இல்ல, அவ்வாபின்ற சொல்லுதான் அது. இன்ன இலைனா இயாபஹும் சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும். அதாவது எங்களின் பக்கமே அவர்கள் மீண்டு வர வேண்டி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்றான், மறுமையில எங்களின் பக்கமே அவர்கள் மீண்டு வர வேண்டி இருக்கிறது. இது என்ன மீளுதல், நீ உண்மையாக அல்லாஹ்வின் பக்கம் மீண்டியோ இல்லையோ, நீ ஒரு நாள் எங்கள் பக்கம் என்ன செஞ்சாகணும், வந்துதான் ஆகணும். அந்த இயாபண்ட வார்த்தை தான் அது. அப்ப ஆப என்று சொல்றது திரும்பி வர. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஒரு ஹதீஸ்ல துஆவாக சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பிரயாணம் முடிந்து ரசூலுல்லாஹ் திரும்பி வருகிற நேரத்தில் ஆயிபூன் தாயிபூன் ஆபிதூன லிரப்பினா ஹாமிதூன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வந்தாலோ, ஒரு உம்ராலிருந்து திரும்பி வந்தாலோ, ஒரு யுத்தத்திலிருந்து திரும்பி வந்தாலோ இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் என்ன செய்வார்கள், சொல்வார்கள். ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லிரப்பினா ஹாமிதூன் அப்படின்னு. இது அபூதாவுதுல வரக்கூடிய செய்தி. எப்படி ஆயிபூனேண்டா மீண்டு வருகிறோம், அதான் தாயிபூன தௌபா செய்யறது இருக்குது, அதைத்தான் சொல்லுவோம் ஆயிபூன தாயிபூன. நாம இறைவனின் பக்கம் மீளுகிறோம், தௌபா செய்கிறோம். ஆபிதூன் அவனையே என்ன செய்கிறோம், இபாதத்து செய்கிறோம். லிரப்பினா எமது இறைவனையே ஹாமிதூன் நாங்கள் புகழுகிறோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஒவ்வொரு மேட்டையும் ரசூலுல்லாஹ் அந்த பயணத்தில் அடைகிற பொழுது, ஒவ்வொரு அதாவது அந்த உயரமான பகுதிகளை அடைகிற பொழுது என்ன சொன்னாங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொன்னாங்க. ஒவ்வொரு மேட்டில் இறங்குற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லிக்கொண்டு தான் ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லிரப்பினா ஹாமிதூன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுவும் அதே ஆயிப் தான். அதாவது ஊருக்கு திரும்புற நேரத்தில் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புற வார்த்தை என்ன செஞ்சாங்க, ஞாபகப்படுத்தினாங்க. ஊருக்கு திரும்புற நேரத்தில், நம்ம கௌபாவுக்கு போற நேரத்தில் ஆயிபூனேண்டுவோம், அல்லாஹ்வின் பக்கம் எப்போ திரும்புகிறோம், கௌபாவுக்கு நம்ம போற நேரத்தில் இறைவனின் பக்கம் திரும்புகிறோம் என்ற ஒரு உணர்வு இருக்கும். ரசூலுல்லாஹ் பிரயாணம் முடிச்சுட்டு ரிட்டன் ஊருக்கு வராங்க, ஆயிபூன அப்படின்றாங்க, தாயிபூன லிரப்பினா ஹாமிதூன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். இதே ஆயிபு தான், அதனுடைய என்னது, அதாவது என்ன சொல்றது, மிகை வடிவம் தான் அவ்வாப் என்றது. ஆயிபுடைய மிகை வடிவம் தாயிப் தவ்வாப்.
அதுபோல என்ன ஆயிப் என்றது அவ்வாப் என்ற வார்த்தை என்ன செய்யுது குர்ஆன்ல ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபயோகப்படுத்துகிறான்னு பார்க்கிறோம். அப்ப ஆப என்று சொல்றது மீள்றது. அப்ப என்ன வித்தியாசம் அப்படி என்று சொன்னால், ஆப என்ற ஒரு மனிதன் திரும்பி வாரது. ஆனால் அவ்வாப் அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதன் அடிக்கடி திரும்புதல் இறைவனின் பக்கம். அடிக்கடி திரும்புதல். அடிக்கடி திரும்ப வேண்டிய ஏன் கட்டம் வருது? அடிக்கடி பிழை விடுறான் அர்த்தம். அடிக்கடி பிழை விடுகிறான் அர்த்தம். தவறு செய்கிறான் அர்த்தம். உடனே என்ன செஞ்சிடறான்டா, நான் அல்லாவின் பக்கம் மீண்டுறான். அவ்வாப் என்று சொல்ற வார்த்தை என்றது தாயிப் என்றதை விட தௌபாவை விட ஏன் பலம் கூடனா, தௌபா என்றது ஒரு மனிதன் தௌபா செஞ்சிட்டான் அப்படி என்று சொன்னா அதோட என்ன, அதோட முடிஞ்சது. தௌவாபீன்களாக இருப்பது தான் உயர்ந்த கட்டம். ஆனால் நிறைய தௌபால தௌவாபீன அப்படி என்று சொல்றது அடிக்கடி யூஸ் பண்ணப்படலை. தௌவாப் என்ற வார்த்தை நம்ம சொல்றோம், அதாவது நம்ம உது எடுத்து முடிஞ்ச வரை சொல்றோமே, தௌவாபீன் என்ற வார்த்தை நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். தௌவாப்னா மிகவும் மீளக்கூடிய அர்த்தம். அவ்வாப் என்று சொன்னால் இதே மாதிரி ஒரு மனிதன் பாவ செஞ்சிட்டு அல்லாவின் பக்கம் இபாதத்துக்களோட மீளுதல் என்ற மேலதிக கருத்து வருது. அவ்வாப் என்றது அல்லாவின் பக்கம் இபாதத்துக்களோடு அவன் என்ன செய்வான், மீளுவான். ஃபர்ஸ்ட் தவறு செஞ்சிடறான், தௌபா செஞ்சு மீண்டுறான், மீண்டு அதை திருத்தி நல்ல வேலைக்கு மறுபடியும் என்ன செஞ்சிடறான், திரும்பிடுறான். இது அவன்கிட்ட பல முறை நடக்குது அப்படின்னு அர்த்தம். இது அவன்கிட்ட பல முறை நடக்கிறது என்பது அர்த்தம் தான் அவ்வாபீன். அடிக்கடி மீளக்கூடியவர்கள் என்ற அர்த்தம். அடிக்கடி மீளக்கூடியவர்கள் என்றது அர்த்தம். அதனால் அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான் பாருங்க, இன் தகூனு சாலிஹீன், நீங்க பெற்றோர்களுக்கு என்ன செய்யுங்க, உங்கள் கருணை என்ற இறக்கையை தாழ்த்துங்கள், ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா என்ற துஆவை சொல்லுங்கள். இன் தகூனு சாலி, அதாவது ரப்புக்கும் ஆலோ பிமா ஃபீ நுஃபூசிக்கும், உங்களோட உள்ளங்கள்ல என்ன இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா மிகவும் அறிந்தவன். இன் தகூனு சாலிஹீன், நீங்கள் சாலிஹீன்களாக இருந்தால் இன்னஹு கான லில் அவ்வாபீன கஃபூரா, அவன் அவ்வாபீன்களுக்கு திருப்பி திருப்பி மீளக்கூடியவர்களுக்கு பாவங்களை அதிகம் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். காஃபிரா இல்ல, கஃபூரா, அதிகம் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். இதை நிறைய அறிஞர்கள் என்ன தஃப்சீர் சொல்றாங்கடா, உங்களோட உள்ளங்கள்ல இருப்பது அல்லாஹ் அறிஞ்சவன். பெற்றோர்களுக்கு நலவு செய்யுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரான்னு சொல்லுங்கன்னு சொல்றான். ஆனா நீங்க பெற்றோர்களுக்கு உள்ளத்துல ஒரு வெறுப்பை வச்சுட்டீங்க. இவர் எனக்கு என்னதான் செஞ்சாரு, இவர் என்னதான் வளர்த்தாரு, இவர் என்ன பெரிய ஒரு நலவு செஞ்சிட்டாரு, அல்லாஹ் தஆலா சொன்னதுக்காக நான் இதை செஞ்சுட்டீங்க, எனக்கு இவரோட என்ன எந்த இதுவும் இல்லை என்ற ஒரு வெறுப்பு உங்கள உள்ளத்துல இருக்குதா, அல்லது உண்மையிலேயே இரக்கம் இருக்குதா என்பதை யார் அறிந்தவன்? அல்லாஹ் அறிந்தவன். இரக்கம் இருந்து நீங்க நல்ல மக்களாக இருந்து பிழை விடுவீங்களாக இருந்தா அவர்களோட விஷயத்துல கோபத்தில் ஒரு வார்த்தையை பேசிட்டீங்க, தெரியாம ஒரு சொல்லிட்டீங்க, திருப்பி அவங்களுக்கு ஒரு வார்த்தை என்ன செஞ்சீங்க சொல்லிட்டீங்க, ஏதோ ஒரு வகையில் அவங்கள நோவிச்சிட்டீங்கன்னு சொன்னா இன்னஹு கான லில் அவ்வாபீன், உடனே மீளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான்னு சொல்றான். பெற்றோர்களுக்கு எல்லோருமே ஒரு நேரம் இல்லாட்டி இன்னொரு நேரம் என்ன செஞ்சிடறோம், தவற விட்டுடுறோம். அப்படி தவற விட்டுட்டு உம்மாக்கு நான் இப்படி பேசிக்க கூடாது, வாப்பாக்கு இப்படி நம்ம சொல்லியிருக்க கூடாது என்று நினைக்கிறோம். உடனே மீள்றோம். மீளுகிற நேரத்தில் அவங்களை அல்லாஹ் அவ்வாபீன்கள் என்றான். அல்லாஹ் தஆலா அவர்களை அவ்வாபீன்கள் என்றான். இதை நம்ம ஆல்ரெடி புரிஞ்சிருந்தோம்டா, எங்களோட மனசு அல்லாஹ் எங்களை பற்றி பேசுகிறான்ற ஒரு உணர்வுல இருந்திருக்குமா இல்லையா? அந்த இடத்துக்குள்ள நாங்கள் வந்துருவோமா இல்லையா? அவசரமா அதை சரி செய்து கொள்ள இன்னும் முயற்சி எடுப்போமா இல்லையா? அல்லாஹ் அந்த இடத்துல அவ்வாபீன்களை யூஸ் பண்றான. எந்த இடத்துல யூஸ் பண்றாப்ப? அஹ்லாக்குடைய இடத்துல, பெற்றோருடைய அதபுடைய இடத்துல அல்லாஹ் தஆலா அவ்வாபீன்கள் என்ற வார்த்தை என்ன செய்யறான், யூஸ் பண்ணுகிறார். நம்ம ஏதாவது தவறா பேசிட்டோம், ஏதாவது தவறா அவர்களுக்கு சொல்லிவிட்டோம், அவர்களுக்கு மனசை நோகடிச்சிட்டோம்டா உங்களோட உள்ளத்துல நோகடிக்கணும் என்ற எண்ணம் இருந்ததா அல்லாஹ் அறிந்தவன் என்றான். அவர்களை காயப்படுத்தணும் என்கின்ற எண்ணம் நீங்க இலக்கு வச்சீங்களா என்றது அல்லாஹ் அறிந்தவன் என்றான். நீங்க தவறித்தான் அதை செய்றீங்க, விளங்காமத்தான் செய்றீங்க, உணர்வு மேலீட்டால தான் என்ன செய்றீங்க, புரியாம செஞ்சிட்டீங்க என்று சொன்னா நீங்க மீளுவீங்களாக இருந்தா, தௌபா செய்வீங்களாக இருந்தா அல்லாஹு தஆலா இன்னஹு கான லில் அவ்வாபீன கஃபூரா, அல்லாஹு தஆலா மீண்டு வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அப்ப அவ்வாபீன் என்றா அந்த தவறு நீங்க செஞ்சு உடனே மீள்றது. இந்த உடனே மீளுதல் என்பது உங்களுக்கு எத்தனை முறை தவறு நடக்குதோ அத்தனை முறை நீங்க என்ன செய்யணும், அவசரமா மீண்டுறணும். அவ்வாப் என்று சொல்ற அதுதான். இன்றைக்கு பாவம் செஞ்சுட்டு நாளைக்கு தௌபா செய்வோம் நினைக்கிறது அவன் அவ்வாபுக்குள்ள என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். பாவம் செஞ்ச உடனே ததக்கரு, உடனே உணர்வு பெற்று தௌபா செஞ்சு அவசரமா மீளக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட வருமாக இருந்தால், இது அடிக்கடி நிகழுமாக இருந்தால் நீங்கள் அவ்வாபீன்களாக என்ன செய்றீங்க, இருக்கிறீங்க. ஆனா ஒரு நிபந்தனை, இன் தகூனு சாலிஹீன, அல்லாஹ் தஆலா முதலாவது சொல்ற நீங்க சாலிஹீன்களாக இருக்கணும். அதுக்கு சாலிஹீன்களாக இருக்கணும்டா என்ன, நீங்க பாவிகளாக இருந்து கொண்டு
தொழுகையை விட்டுக்கொண்டு, நோன்பை விட்டுக்கொண்டு, சதக்காக்களை விட்டுக்கொண்டு, அல்லாஹ்வை பற்றி எந்த விதமான இதுவும் இல்லாம இப்படி இருப்பது அவ்வாபீன்கள் லிஸ்ட்ல என்ன செய்யாது, வராது. நீங்க ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, தௌபா என்ன செஞ்சிடறீங்க, பிழை விட்டுறீங்க, கோபப்பட்டுறீங்க, பெற்றோருக்கு 4 வார்த்தை பேசுறீங்க தெரியாம, பேசிட்டு உடனே பேத்து என்ன அவங்கள்ட்டே மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்ட்டே மன்னிப்பு கேட்குறீங்கடா. இன்னஹு கான லில் அவ்வாபீன கஃபூரா. அல்லாஹ் தஆலா மீளக்கூடிய அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அப்படி என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்போ முதல் அவ்வாபீன்களுடைய விளக்கங்கள்ல உண்டு என்னன்னா, குர்ஆன்லே அல்லாஹ் தஆலா சொல்றான், அஹ்லாக்கு அதபு மற்ற மக்களோட, இது பெற்றோர்களுக்கு மட்டுமல்லையே, பெற்றோர்கள் உதாரணம், ஒவ்வொருத்தரோட நம்ம இதுல பிழை விட்டோம்டா அவசரமா மீளக்கூடியவனாக இருக்கணும், பெருமை பிடிக்க கூடாது. அஹதத்துல் இஸ்ஸத்து பில் இஸ்ம், பாவத்தில் பெருமை வருவது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். பாவத்துல பெருமை வருது, பாவத்துல பெருமை வருதுண்டா நான் செஞ்ச பிழை இல்லைன்றது, அதுல என்ன பிழை இருக்குன்னு கேட்கிறது. பிழை செஞ்சேன்னு அவனுக்கு தெரியுது, இது கருத்து முரண்பாடு உள்ள அந்த விஷயம் அல்ல, பாவம் என்று தெரியுது, நான் செஞ்சது அவனுக்கெல்லாம் அப்படி செய்யத்தான் வேணும், மற்றவங்களோட வேற விஷயம், அவனுக்கெல்லாம் அந்த மாதிரி செய்யத்தான் வேணும். அஹதத்துல் இஸ்ஸத்து பில் இஸ்ம், இஸ்ஸத் எங்க வருது, இஸ்ம்ல வருது, பாவத்தில் வருது. இந்த மாதிரி வராம உண்மையிலே உங்களோட உள்ளத்துல பிழை விட்டேன் அப்படின்னு நீங்க உடனே திரும்பினீங்கன்னு சொன்னா, அடிக்கடி அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடிய பண்பு உங்கள்கிட்ட இருந்துச்சுண்டா, உங்கள்கிட்ட அந்த சலாஹியத்தை உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குன்னு அல்லாஹ் அறிஞ்சவன், ரப்பு உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கிறத அறிந்தவன். ஆனால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன செய்வான், மன்னிப்பான் என்று பெற்றோர்களோட விஷயத்துல சொல்றான்.